கங்கா, நீ பயப்படாத. ஷூ, ஷூ. பாவம், வாயில்லா ஜீவன். வா, உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். வா. நாகம்மா, எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கை இல்ல. ஆனா கடவுளை நேர்ல பார்த்தா ஒரே ஒரு கேள்வியை கேட்பேன். பாம்புக்கு இருக்கிற அழகுக்கு அதுக்கு விஷம் மட்டும் இல்லாம பண்ணிருந்தீன்னா எல்லாரும் பாம்பை வீட்டோட வளர்த்திருப்பாங்களே, ஏன் அப்படி படைக்கலன்னு கேட்பேன். பூமியிலே எத்தனையோ உயிர்களோட உடம்புகள் இருக்கு. ஆனா எந்த உடம்புலயும் மதிப்பு கொடுக்கற மாதிரி எந்த பொருளும் விளையறதில்ல. உன்கிட்ட மட்டும்தான் நாகரத்னம்னு ஒண்ணு உருவாகுது. அந்த அளவுக்கு உனக்கு பெருமை இருந்தும் இப்படி பதுங்கி பதுங்கி வாழ்ற அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. மனுஷங்க அவங்க மனசுல விஷத்தை வச்சுக்கிட்டு உன்கிட்ட விஷம் இருக்குன்னு சொல்லி உன்னை பார்க்கும்போது மட்டும் அடிச்சு கொல்லணும் இல்ல புடிச்சு கொடுத்தணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருது. அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை இப்படி வாழ்நாள் பூரா பதுங்கி பதுங்கியே வாழ வைக்கிறாங்க. இப்படி எல்லா அம்சமும் இருக்கிற உன்னை என்னால பக்கத்துல வச்சு வளர்க்க முடியாது. ஆனா நீ பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ புத்துல இருந்தாதான் சரியா இருக்கும். தயவு செஞ்சு புத்த விட்டு வெளியே வந்துடாத. ஓ நாகம்மா, நம்மள சேர்த்து வைக்கிறதுக்காக நாடகம் ஆடுது போல இருக்கு. கூடிய சீக்கிரத்திலேயே அது நடக்கும். என்னடா பாம்பு நேரத்துக்கு கங்காவை போட்டு தள்ளி இருக்குமா? கண்டிப்பா போட்டிருக்கும்டா. அப்படியா? பொழுது விடிஞ்சா கங்கா போனமா தான் இருப்பா. என்னமாமா, தூக்கம் வரலையா? அது 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 தண்ணி அடிக்கிறது கொஞ்சம் நிறுத்திட்டேனா, அதுதான் தூக்கம் வர மாட்டேங்குது. ஓ ஆமா, நீங்க எங்க மாப்பிள்ள போயிட்டு வரீங்க? கங்கா கிட்ட பேசிட்டு வரேன் மாமா. அவுட் ஹவுஸ்ல இருந்து வரீங்களா? ஆமா. பரவாயில்ல மாப்பிள்ள, பிரச்சனைன்னு வர்றப்ப கூட பொண்டாட்டிய விட்டு கொடுக்காம இருக்கீங்க. ஆமா, கங்கா உங்களை பார்த்ததும் சரியா இருப்பாளே, அவளை சமாதானப்படுத்துறதுக்கு இவ்வளவு நேரமாவாச்சு?
அவளை போனதும் சமாதானப்படுத்திட்டேன் மாமா. ஆனா கிளம்புறப்பதான் அவுட் ஹவுஸ்குள்ள பாம்பு வந்துருச்சு. நல்ல வேளை அது யாரையும் ஒன்னும் பண்ணல. அதான் பாம்பை எடுத்துட்டு போய் புத்துக்குள்ள விட்டுட்டு வரேன். என்னது, பாம்பை புத்துக்குள்ள விட்டுட்டீங்களா? ஆமா, அது இருக்க வேண்டிய இடம் புத்து தானே, அதான் விட்டு வந்துட்டேன். பாம்பு கிட்ட பேசிட்டேன், இனி அது புத்த விட்டு வெளியே வராது. அப்புறம் அவுட் ஹவுஸ்குள்ள பாம்பு வந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. கண்டிப்பா. பாவம், பாம்பு பொழைச்சிட்டு போட்டும். பாம்பு பொழைச்சிட்டு போட்டுன்னு அசால்ட்டா சொல்லிட்டான். மீட்டர் கொடுத்த இந்த 10,000 வேஸ்டா? நான் உனக்கு என்ன சொல்லி அனுப்பியிருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உணர்ச்சி வசப்படுறியா? ஆசா பாசத்துக்கு இடம் கொடுக்கிறியா? நீ நாகக்கன்னி, சக்தி நாகம். ஆசா பாசம் வைக்காத, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காத. நம்ம வம்சம் தியாக வம்சம். தெய்வ கட்டளை மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை. நமக்குன்னு தனி வாழ்க்கை இல்ல, அத மறந்துடாத. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவன் நம்ம என்னத்தை பத்தி பேசுனதை கேட்டதும் ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இனிமே எந்த சூழ்நிலையிலும் இந்த தப்ப பண்ண மாட்டோமா? நான் மானுடச்சி இல்ல, நாகக்கண்ணி. என்னைக்கு உங்க நந்தினியா தான் இருப்பேன். அந்த குடும்பத்தை பழிவாங்க எனக்கு ஒரு உருவம் வேணும். அதுக்கு உன் உருவத்தை பயன்படுத்தி தான் அந்த குடும்பத்தை நான் பழி வாங்க போறேன். வேண்டாம், தப்பு பண்ணாத, சொல்ல கேளு. இனி நீ கங்கா இல்ல, நந்தினி. எங்க ஓடுற? அவருக்கு எப்பேற்பட்ட மனசு நீயே பார்த்தல்ல. பாம்பனா வெறுக்கிறவங்க வாழ்ற உலகத்துல பாம்பு மேல இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு. அவரு எவ்வளவு நல்லவர்னு இப்ப கூட உனக்கு புரியலையா? ஒருத்தரை பத்தி தெரியாம இருக்கிறப்ப பகை இருக்கலாம், அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பகையை வளர்க்க கூடாது. உன்னை கெஞ்சி கேக்குற நாகம்மா, அவரை எதுவும் பண்ணிடாத. உன்னை ஆயுசுக்கும் கும்பிடுற, இந்த குடும்பத்தை அழைச்சிடாத. கங்கா, நீ என்னைக்கு என்ன கும்பிட ஆரம்பிச்சியோ அன்னையில இருந்து உன் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு.
நீ எப்படி கெஞ்சினாலும் சாபம் இருக்கிற இந்த குடும்பத்துல உன்னை வாழ விட மாட்டேன். அப்படி சொல்லாத. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஓ உருவத்துல அவன் கட்டின தாலியை வாங்கிக்கிட்டதே நான் தான். அவன் உன் கழுத்துல தாலி மட்டும் தான் கட்டிருக்கான். ஆனா அவன் உன்னை தொற்றாம நான் உன்னை பாதுகாத்துட்டு வந்திருக்கேன். என்ன நம்பின உன் மேல பாவக்கரை படுறதுக்கு நான் விட மாட்டேன். அந்த துரோகிங்க குடும்பத்துல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட இந்த பூமியில இருக்க கூடாது. அவனுங்களை மொத்தமா அழிச்சிட்டு உன் வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணுமோ அப்படி நான் அமைச்சு கொடுப்பேன். அது வரைக்கும் நீ பொறுமையாயிரு. இல்ல நாகம்மா, நான் சொல்றத கேளு. இனி நீ சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. நான் சொல்றத மட்டும் கேளு. இனி நீ கங்கா இல்ல, நந்தினி. ஏன் மனசுதான் உனக்கும் இருக்கணும். ஏன் புத்தி தான் உனக்கும் இருக்கணும். இந்த குடும்பத்தை அழிக்கணுங்கிற வரிதான் உன் நாடி நரம்புல ஓடணும். வேண்டாம் வேண்டாம் நாகம்மா. എന്റെ മഹിഷ കാത്തി രക്ഷിക്കണം. சொல்லு தம்புரான். அரண்மனையில் காலு வச்ச போதே இங்க அமானுஷிக சக்தியோட ஆதிக்கம் இருக்கிறது உணர முடியுது. இங்க பாவங்களும் தோஷங்களும் நிறைய சேர்ந்து இருக்கிறதா ஒரு உணர்வு எனக்கு தோணுது. சரியா சொன்ன. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால எந்த மகிழ்ச்சி இங்க இருக்கிற ஒரு பாம்பு புத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்தானே, ஏன்? எதுக்கு சிரிக்கிறீங்க? நின்ற மகேஷன் ரொம்ப சூட்டிப்பா தான் இருக்கான். புத்துக்குள்ள நீ ஏதோ வேலை பண்ணி இருக்கிறது எனக்கு மனசிலாய்.
നിന്റെ തൊഴിൽ തിறமைய சோதிச்சு பார்க்கத்தான் புத்த பத்தி எதுவும் சொல்லாம அனுப்புன. பரவாயில்லையே, நீயே கண்டுபிடிச்சிட்டிய. நீ மாந்திரிக தண்ணி குடிச்ச இடத்துல தான் நானும் குடிச்சிருக்கேன். என்ன சோதிக்காதே, அது എന്റെ മഹിഷനുക്ക് പിടിക്കാതെ. നീ പാമ്പും പുറ്റിൽ എന്താ ചെയ്തിരിക്കുന്നേ? அது தொழில் ரகசியம். നമ്മുടെ ഗുരുവേ வந்து கேட்டாலும் ഞാൻ சொல்ல முடியாது. ഏയ്, നീ ഒന്നും പറയണ്ട. ആനാ നീ ഒരു തപ്പ് പണിയിരിക്ക്. அந்த தப்பு ஒரு ദിവസം നിനക്ക് തിരിച്ചടിക്കും. നീ இன்னும் മാറിയിട്ടില്ല. വയസ്സാണാലും ഉൻ തുണിച്ചിൽ இன்னும் പോകല. போகாது. ஏன்னா அது என்ற கூட பிறந்த சொத்து. அதை விடு, அந்த புத்துல என்ன இருக்குன்னு பாரு. பாக்குறேன். உள்ள ஒரு വലിയ பாம்பு இருக்கு. ആ പാമ്പിനെ വല്ലതും ചെയ്യട്ടെ? ஒன்னும் செய்யண்டா, அது அப்படியே இருக்கட்டும். உன்கிட்ட இருக்கிற மாந்திரிக வெள்ளத்தை எடுத்து புத்துக்குள்ள 3 முறை தெளி. யார் இவன்? இவன் தான் நம்பூதிரி அனுப்பின தம்புரானா? அருண் அந்த பாம்பை புத்துக்குள்ள விட்டதுனால நான் தான் உள்ள இருக்கேன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். நான் வெள்ளத்தை தளிச்சிட்டேன் நம்பூதிரி. இந்த புத்துக்குள் நிறைய ரகசியங்கள் இருக்கு. அது வெளியே தெரியாம இருக்கணும்னா நீ என்ன கவனிக்கணும். பணம் தானே எதிர்பார்க்கிற? ஞான் தராம். நீ தேவிய கூப்பிட்டு பூஜையில உட்கார வச்சு அவ மேல இருக்கிறது ஜானகி ஆவியான்னு உறுதி செஞ்சுட்டு, அது ஜானகி ஆவியானங்கில் ஜானகியோட ஆவியானங்கில் அவளை மந்திர கட்டுக்குள்ள வச்சு பூர்வாங்க வசியம் பண்ணிடு. அந்த ஜானகி ஆவி ரொம்ப உக்கிரமாயிருக்கும். ஏன்னா அவ அல்பாயுஸ்ல செத்து போனவ. நான் எதிர்பார்க்கிற பணத்தை தரேன்னு சொல்லிட்டேன்ல. என்ன பண்ணணுமோ அது நான் பண்ணிக்கிறேன். என்னோட சக்தியை பத்தி இதுல இருந்து நீ புரிஞ்சுப்ப. எப்பேற்பட்ட ஆவியா இருந்தாலும் என்னோட மந்திர சக்தியிலிருந்து தப்பிக்க முடியாது. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு நம்பூதிரி. ஆவிய வலம்புரி சங்குல அடிச்சு இடப்புறமா கட்டணும். நீ சும்மா பணம் பணம் அலையாத நம்பூதிரி. நம்ம வித்யா கத்துக்கிட்டதே 4 காசு சம்பாதிக்கதான். இந்த மாதிரி இடங்கள் அமையும் போது அது பயன்படுத்திக்கணும். எனக்கு பணம் முக்கியம் நம்பூதிரி. அவளை யாருக்கிட்டையும் பணம் கேட்காத. பணம் ஞான் நினைக்க தரா. மனசிலாயோ? சரி நம்பூதிரி. நம்பூதிரி, எல்லாத்தையும் முடிச்சிட்டு கூப்பிடுறேன். என்னாச்சு? குட்டி, சாணியை மிதிச்சிட்டு அசுத்தம் ஆயிடுச்சு. காலை கழுகணும். கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணி தானே? ஆமா, காட்டுறேன். வாங்க வாங்க.
கூட்டிட்டு போற? தண்ணி இங்கே இருக்கே. இது பழைய தண்ணி. அங்க வாங்க, குழாயில கழுவிக்கலாம். வாங்க. தண்ணியில பேதம் பார்க்க கூடாதம்மா, இது போதும்.